அரசியல் சினிமா இல்லை விஜய் என்று மோடி கூறியபோது தனது வழக்கமான தன்னம்பிக்கை பாணியில் அதனால்தான் சார் நடிக்காமல் இருக்க வந்திருக்கிறேன் என்று விஜய் பதிலளித்தாராம். இந்த பதில் மோடியை புன்னகைக்க வைத்ததோடு மட்டும் அல்லாமல் அடுத்ததாக அவர் கூறிய வார்த்தைகள்தான் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன. நேர்மையாக இருப்பது நல்லது விஜய், ஆனால் அரசியலில் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையே உங்கள் மிகப்பெரிய மூலதனம். அந்த நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதீர்கள் என்று அவர் பாசத்துடன் அறிவுரை கூறியதாக சொல்லப்படுகிறது. அதாவது பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். இந்த சந்திப்பு சுருக்கமாக இருந்தாலும் மிக முக்கியமானதாக இருந்தது. பிரதமர் மோடி தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் புதிய முதலமைச்சருக்கு சில முக்கிய ஆலோசனைகளையும் வழங்கினார். பிரதமர் மோடியின் முதல் ஆலோசனை அமைச்சர்களுக்கு பயிற்சி அளிப்பது பற்றியது. உங்கள் அமைச்சரவையில் உள்ள அனைவரும் அரசு நிர்வாகத்திற்கு புதியவர்கள். எனவே உடனடியாக அமைச்சர்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த பயிற்சி முகாம் நடத்துங்கள். அரசு இயந்திரம் எப்படி இயங்குகிறது, கோப்புகள் எப்படி கையாளப்படுகின்றன, திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது உங்கள் அரசுக்கு பெரும் பலம் தரும் என்று மோடி கூறினார். இரண்டாவது முக்கிய ஆலோசனை ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. பிரதமர் மோடி உங்களது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது அல்லது புதிய நபர்களிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் ரகசிய கேமராக்கள் மூலம் உரையாடல்கள் பதிவு செய்து சர்ச்சையை ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கலாம். எனவே எல்லோரும் 100% விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று எச்சரித்தார். இந்த ஆலோசனைகள் புதிய அரசுக்கு பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் விமர்சகர்கள் இந்த சந்திப்பு வெறும் மரியாதை சந்திப்பு அல்ல, நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வழங்கிய வழிகாட்டுதல் முக்கியமானது என்று கருத்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் இந்த ஆலோசனைகளை ஏற்று விரைவில் அமைச்சர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க உள்ளார் என்று தெரிகிறது. டெல்லி பயணத்தின் விளைவுகள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புகள் தமிழகத்திற்கு மத்திய அரசின் ஆதரவை பெற உதவும் என்றும் மாநில வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசியலில் தற்போது பேசுபொருளாக இருப்பது நடிகர் விஜயின் டெல்லி பயணம் மற்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அளித்துள்ள நேர்காணலில் விஜயின் அரசியல் அணுகுமுறைக்கும் பிரதமர் மோடியின் பாணிக்கும் இடையே உள்ள வியக்கத்தக்க ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது ஊடகங்களை சந்திப்பதை தவிர்ப்பதில் விஜய் தமிழக மோடியாகவே செயல்படுகிறார் என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்துள்ளார். விஜய் தனது டெல்லி பயணத்திற்கு தனி விமானத்தை பயன்படுத்தியது குறித்து பேசிய ஷியாம், இது மக்கள் மற்றும் ஊடகங்களிடமிருந்து விலகி இருக்க அவர் எடுக்கும் முயற்சியாகவே தெரிகிறது என்றார். பொது விமானத்தில் பயணித்தல் சக பயணிகள் மற்றும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்பதால் அதை தவிர்க்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மோடியும் இதுபோலத்தான் ஊடகங்களை சந்திப்பதில்லை என்பதை அவர் இங்கே ஒப்பிட்டு காட்டினார். விஜயின் தனிப்பட்ட சுபாவம் குறித்து பேசிய அவர் 1998 தான் விஜயை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போதே அவர் யாரிடமும் அதிகம் பேசாத ஒரு இன்ட்ரோவெர்ட்டாகத்தான் இருந்தார். படப்பிடிப்பு தளங்களில் மற்ற நடிகர்களைப் போல அரட்டையடிக்காமல் தனது வேலை முடிந்ததும் கேரவனுக்குள் சென்றுவிடும் பழக்கம் கொண்டவர் விஜய். இந்த தனிமை விரும்பும் குணம் ஒரு முதலமைச்சராக நிர்வாகம் செய்யும் போதும் அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று எச்சரிக்கிறார்.